ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எல் சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். இன்றைக்கி நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் கிச்சடி பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தேன். அது நார்மல் ரைஸில் யூஸ்வலாக பண்ணுவேன். சரி, சாம அரிசி இருந்துச்சு, சரி அதில் பண்ணலாம் அப்படின்றதுனால சாம அரிசியில் நான் கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். காலையில் ஆரவும் சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. ஒரு 5:40 இருக்கும். சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எப்போவுமே நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்போம் இதுதான் குக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம சீக்கிரம் குக் பண்ணும்போது பேரலெல்லாம் ஈஸியாக வந்துட்டு குக் பண்ண முடியும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணும்போது பக்கத்தில் நம்ம இன்னொரு பிளேட் வச்சுக்கலாம். அது எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வேஸ்டேஜ்லாம் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்காக. இல்லை நம்ம அந்த மாதிரி வைக்காமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டைம் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணுறேன். காலையில் டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் முடியவே இல்லை. காலையில் ஏந்திரிச்சு நான் டீ குடிக்கலைன்னா எனக்கு அந்த நாளே ஓடாத மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீயும் காஃபி குடிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் தனித்தனியாக வந்துட்டு எல்லாத்துக்கும் போட வேண்டியது இருக்கும். எப்பயுமே மில்லட்ஸில் ரைஸ் எடுக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம கொஞ்சம் போட்டாலே வந்துட்டு அதிகமாக தெரியும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு 2-3 பொடிச்சு எடுத்துக்கோங்க. கிச்சடி வந்து நான் குக்கரில் செய்கிறேன். குக்கர் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு விட்டு எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு சூப்பராக ஒரு சாப்பிட்ற ஃபீலை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, பீஸு இது எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துனேன். இதுக்கு எப்போயுமே தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. தண்ணி நிறைய நீங்கள் ஊற்றும் போது அந்த ஒரு செமிகிரேவி பதத்தில் வரும். அந்த பதத்தில் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பருப்பை ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். ஸோ தண்ணி நிறைய ஊற்றி இதை செய்யுங்க. மதியத்துக்கு கொஞ்சம் மோர் குழம்பும் வெண்டைக்காய் மோர் குழம்பும் கொஞ்சம் லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெண்டைக்காவை வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இது 4த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெண்டைக்காவையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அரைச்ச வச்ச தேங்காயை வந்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நம்ம மோர் குழம்பு ரெடி. இதில் வந்து கடைசியாக இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிச்சடி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் பசங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு கிளம்புவாங்க. ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணி புதினாவும் தலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து கிச்சடி சாப்பிட்டாங்க. அது கூட இன்னும் தேங்காய் சட்னி வச்சுருந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காதனால வெறும் கிச்சடி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க சீக்கிரமாகவே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும், 8 மணிக்கெலாம் கிளம்பணுங்கிறதுனால எப்போயுமே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு மீட்டிங் வச்சதுனால அவரால் பசங்களை கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு போயிட்டு ட்ரா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பசங்களை நானே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கு. பாய் பாய்டா பாய்டா. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எனக்கு அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் டின்னருக்கும் நான் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பாலை வந்து காய வச்சுட்டேன்னா அவங்க சூடு பண்ணி என் ஹஸ்பண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் பண்ணு நான் செஞ்சு வச்சிட்டேன். அவங்க வந்தோடனே வந்து எடுத்தோடனே யாரோட டிபெண்டன்ஸியும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்காக இதை நான் செஞ்சு வச்சேன்.
நைட்டுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தா மாவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவையும் கொஞ்சம் ராகி மாவையும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈவினிங் நைட்டு நான் வரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க. நான் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப அவசரமாக தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, ஏன்னா எப்போயுமே நான் அந்த டைமுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரெஸ்ஸை வந்து அயனே பண்ணுவேன். ஒரு வழியாக 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்டோட வண்டியை வந்துட்டு சர்வீஸ்க்கு விட்டதுனால நான் கொண்டு போய் அவரை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே போகிற மாதிரி தான் பிளானு. ஃபைனலாக நான் அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நான் கிளம்ப வேண்டியது தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.